நீ வாங்குவே, நான் வாங்கக்கூடாது. நீ சண்டை போடுவே, அதுக்கு நான் உதவி பண்ணணும். நான் நட்டப்படணும். இப்படிலாம் ஏன் சொல்கிறேன்னு நம்ம கேட்கலாம். யூரோப்பும் அமெரிக்காவும் சேர்ந்து பல ரசாயன பொருட்களையும் பல பொருட்களையும் கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ ஏற்றுமதி செய்கிறோமோ அந்தளவுக்கு அவங்க வாங்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவிலேருந்து. இதை தான் இந்தியா சொல்லுது, அவங்க ஏன் டபுள் ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கீங்க? நீ வாங்குவே, நான் வாங்கக்கூடாது. நீ சண்டை போடுவே, அதுக்கு நான் உதவி பண்ணணும். நான் நட்டப்படணும். இப்படிலாம் ஏன் சொல்கிறேன்னு நம்ம கேட்கலாம். இப்போ போட்டிருக்கிறது வந்து நீ ரஷ்யாக்கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது. ஏன்னா ரஷ்யா ஒரு பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தியாளர், ஐரோப்பா பெரிய கன்சியூமர், அமெரிக்காவும் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த போரின் காரணமாக அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரஷ்யாவை நம்ம கிரிப்பிள் பண்ணணும், அவங்க எக்கானமியை சுருக்கணும், அவனுடைய பலத்தை குறைக்கணும், அவன் உக்ரைனில் போய் அடிக்கக்கூடாது, அவன் பலம் இழந்து போகணும்னா அவனுக்கு வியாபாரம் ஆகக்கூடாது, வாங்காதீங்க கச்சா எண்ணெய்ங்கிறாங்க. சீனா வாங்குகிறாங்க, நம்ம வாங்குகிறோம், அவனுக்கு வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் நம்ம கொடுக்குற காசை வச்சு அடிக்கலை, அவனுக்கு என்ன நம்ம வந்து நமக்கு ஒரு 130 கோடி மக்கள், ஏகப்பட்ட வாகனங்கள், நமக்கு பெட்ரோல் தேவை இருக்குது, டீசல் தேவை இருக்குது, நமக்கு வந்து சர்வதேச சந்தையில் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ போட்டிருக்கிறது வந்து நீ ரஷ்யாக்கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது. ஏன்னா ரஷ்யா ஒரு பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தியாளர், ஐரோப்பா பெரிய கன்சியூமர், அமெரிக்காவும் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த போரின் காரணமாக அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரஷ்யாவை நம்ம கிரிப்பிள் பண்ணணும், அவங்க எக்கானமியை சுருக்கணும், அவனுடைய பலத்தை குறைக்கணும், அவன் உக்ரைனில் போய் அடிக்கக்கூடாது, அவன் பலம் இழந்து போகணும்னா அவனுக்கு வியாபாரம் ஆகக்கூடாது, வாங்காதீங்க கச்சா எண்ணெய்ங்கிறாங்க. சீனா வாங்குகிறாங்க, நம்ம வாங்குகிறோம், அவனுக்கு வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் நம்ம கொடுக்குற காசை வச்சு அடிக்கலை, அவனுக்கு என்ன நம்ம வந்து நமக்கு ஒரு 130 கோடி மக்கள், ஏகப்பட்ட வாகனங்கள், நமக்கு பெட்ரோல் தேவை இருக்குது, டீசல் தேவை இருக்குது, நமக்கு வந்து சர்வதேச சந்தையில் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். சர்வதேச சந்தையில் வாங்கிட்டு இருக்கிறோன்னா 82% நம்மளுடைய தேவையை நம்ம வெளியிலேருந்து கொண்டு வர்றோம். அதை வந்து மார்க்கெட்டில் ஒரு இடத்துல குறைஞ்ச விலைக்கு கிடைக்குதுன்னா நீ வாங்காதேன்னு சொல்கிறார் இவர். அப்போ யாருமே அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்கிட்டருந்து வாங்காமல் போயிட்டா உலகத்தில் உற்பத்தியாகி கொண்டிருக்கிற பெட்ரோலினுடைய அளவில் ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த பகுதியிலேயே தேங்கி விற்பனையாகாமல் போய்விட்டால் மீதி இருக்கிறவங்க விற்கிறவங்களுக்கு கடுமையான லாபம் கிடச்சி விலை ரொம்ப அதிகமாகிடும், டிமாண்ட் அதிகமாகிடும். அப்போது மற்றவர்களுக்கு விலை அதிகரித்து உலகம் மொத்தமே பணவீக்கம் வந்துடும். நாம் ஒரு பெரிய கன்சியூமர், அப்போது இது நமக்கு டைரெக்டாக பாதிக்கிறத தவிர உலகம் மொத்தமும் இன்டைரக்டாக பாதித்து அதுவும் நம்மளை பாதிக்கும். அப்போது இவர் நீ என்ன எங்களை வாங்க வேண்டாம்னு சொல்கிறது, எங்களுக்கு எங்கே சௌரியமாக இருக்கோ நாங்கள் அங்கே வாங்குகிறோங்கிறோம். அவனுக்கு உங்களுக்கு அவங்களோட அரசியல் பிரச்சனை, நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் அடிங்க, நீங்கள் எங்கள் உதவியெல்லாம் கேட்டால் நாங்கள் ஆயுதம் கொடுப்போம், கொடுக்க மாட்டோம். நீங்கள் வந்து வியாபாரத்தை கெடுக்கத்தா எங்களுடைய வாழ்வாதாரம் என்னாகிறது, எங்களுக்கு சிரமங்கள் வரும்ல, அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் அவர் வந்து கோபமாக இன்னொரு 25% போட்டு இவர் டெட் எக்கானமின்னு இவர் சொன்னது ஒன்றும், இவர் என்ன நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரா, வரம் கொடுக்குறாரா, சாபம் விடுறாங்க. இவர் ஒரு வெறுப்பின் உச்சத்தில் பேசுகிறார், ஒரு எரிச்சலின் உச்சத்தில் பேசுகிறாரு. நம்மளை என்ன வாங்கக்கூடாதுங்கிறாங்க. யூரோப்பும் அமெரிக்காவும் சேர்ந்து பல ரசாயன பொருட்களையும் பல பொருட்களையும் கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ ஏற்றுமதி செய்கிறோமோ அந்தளவுக்கு அவங்க வாங்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவிலேருந்து. இதை தான் இந்தியா சொல்லுது, அவங்க ஏன் டபுள் ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கீங்க? நீ வாங்குவே, நான் வாங்கக்கூடாது. நீ சண்டை போடுவே, அதுக்கு நான் உதவி பண்ணணும். நான் நட்டப்படணும். இப்படிலாம் ஏன் சொல்கிறேன்னு நம்ம கேட்குறோம். அதனால் விருப்பில் தான் சொல்கிறார். இந்தியா வந்து இன்றைக்கு உலகத்தில் ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்கிறோம். பட் ஃபார் திஸ் ப்ராப்ளம், இந்த இவர் கொண்டாந்து திடீர்னு ரஷ்யாவை இணைச்சி இந்த டேரிஃப் போடாமல் இருந்தால் நாம் இன்னும் ஒரு பெரிய ஒரு பாலைவன சோலையாக நம்ம இருப்போம். உலகத்தில் எங்கேயுமே இவ்வளோ growth கிடையாது. ஒரு 65% மக்கள் உழைக்கும் மக்களாக இருக்கிறாங்க, கன்சியூம் பண்ணுற மக்களாக இருக்கிறாங்க. நமக்கு பெட்ரோல் தவிர எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கிது, இங்கேயே கன்சியூம் பண்ணக்கூடியது இருக்குது. ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னா உலகத்தில் இருக்க பெரிய நிறுவனங்கள்லாம் இங்கே வர்றாங்க. China +1 பாலிசியே வந்தது, சீனாவிலேருந்து தூக்கி இந்தியாவுக்கு கொண்டு வர்றேன்னாங்க. எல்லாம் நல்லா தான் நம்ம இருக்கிறோம். இவர்களால் கொஞ்சம் சலசலப்பில் கொஞ்சம் 1% அதிகபட்சமாக, குறைஞ்சபட்சமாக 0.2%, 0.5% குறையலாம் தான் நம்மூரா கூட சொல்லியிருக்கான் ஒரு இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் ஏஜென்சி. கொஞ்சம் வளர்ச்சி குறையலாமே தவிர 6% வளர்ச்சி டெட் என்று சொன்னீர்கள் என்றால் மிஸ்டர் ட்ரம்ப், உங்களுடைய 2.5%, 3% வளர்ச்சியை என்னவென்று சொல்வது?